வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மண்ணை பரிசோதிக்க நடவடிக்கை, நிதி ஒதுக்கீட்டில் இழுத்தடிப்பு. பேரினவாதிகளுக்கு பேரடியாகும் டர்க்கின் செம்மணி விஜயம், தமிழர் பிரச்சனைகளுக்கு கிடைக்கப் போகும் திருப்புமுனை. பலானியில் விடுவிக்கப்பட்ட ஆலயத்திற்கு தடை விதித்த ராணுவம், கொழும்பிலிருந்து அனுமதி வேண்டும் என்கிறார் இளங்குமரன். தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களின் ஆபத்தான செயல்கள், வெளியாகும் ஆதாரங்கள். கைதாகியுள்ள ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா அப்பாவிகள், அதிமுகவை சாடும் சீமான். இனி விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய தினம் மேலும் 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் மேலும் சில சிதிலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செய்மதி படங்களூடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அப்பகுதிகளை துப்புரவு செய்யும் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 3ஆம் நாள் பணிகள் நேற்றைய தினம் சனிக்கிழமை செயல்படுத்தப்பட்டது. அகழ்வு பணிகளின் போது 3 மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை காலமும் 27 மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 22 எலும்பு கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை செய்மதி படங்களூடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அப்பகுதிகளை துப்புரவு செய்யும் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. மனித புதைகுழி காணப்பட்ட இடத்தில் உள்ள மண்ணை பரிசோதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணிகளுக்கான செலவின பாதிடாக 12 மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மித்த தொகையை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கின் செம்மணி விஜயத்தை தமிழ் மக்களுக்கு சாதகமாக பச்சை சமீட்சையாகவே தாம் கருதுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த விஜயம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் வாழும் மக்கள் நீண்டகாலமாக முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகளை சர்வதேச சமூகம் உணர்தலைப்பட்டிருக்கின்றது என்பதையே காண்பிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் அரசாங்கம், எதிர்க்கட்சிகள், குடிசார் சமூக அமைப்புகள், பாதிக்கப்பட்டோர் என பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் யாழ் விஜயத்தின் போது செம்மணி மனித புதைகுழியையும் சென்று பார்வையிட்டிருந்தார். இந்த நிலையில் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கின் செம்மணி விஜயத்தை தமிழ் மக்களுக்கு சாதகமான பச்சை சமீட்சையாகவே தாம் கருதுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கடந்த 2015 ஆண்டு இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணையுடன் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிராகரித்திருப்பதாகவும், இதிலிருந்து அரசாங்கம் மாறியிருப்பினும் இலங்கையில் ஆட்சிபீடமேறும் அரசாங்கங்களின் மேலாதிக்க சிந்தனை இப்போதும் மாறவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிவதாகவும் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே உள்ளக பொறிமுறை ஊடாகவோ அல்லது கலப்பு பொறிமுறை மூலமோ பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள அவர், சர்வதேசத்தின் பங்கேற்புடன் கூடிய சுயாதீன விசாரணை பொறிமுறை ஒன்றையே உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் முன்மொழிய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைகுழியை கொச்சைப்படுத்திய பேரினவாத தரப்பினருக்கு தற்போது வெளிவரும் ஆதாரங்கள் முகத்தில் அறைந்தது போல் இருக்கும் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை இழிவுபடுத்தி ஊடகங்களில் கதறிய சிங்கள இனவாதிகள் கடந்த காலத்தில் பேரினவாத அரசுக்கு முண்டு கொடுத்த தமிழ் குழுக்களும் மனித புதைகுழியில் உள்ள எலும்புக்கூடுகள் விடுதலை புலிகளினால் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட ராணுவ மற்றும் காவல்துறையினருடையது என ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். குறிப்பாக இனவாதி விமல் வீரவன்ச ஊடகத்தின் முன்னால் பொய்யுரைக்கும் போது செம்மணி புதைகுழியில் தாயும் கைக்குழந்தையும் கட்டி அணைத்தபடியான எலும்புக்கூடு மற்றும் 10 வயது குறைந்த குழந்தைகளின் தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மிக பெரும் உண்மையை திசை திருப்ப முனைந்த இனவாதிகளுக்கும் கோடரி காம்புகளுக்கும் முகத்தில் அறைந்தது போல் ஆதாரம் பதில் வழங்கியுள்ளது என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். செம்மணி பகுதியில் புதைகுழி ஏற்படுத்தப்பட்ட சமகாலத்தில் அப்பகுதி ராணுவ முகாமில் இருந்த சிப்பாய்கள் சாட்சியாக இருக்கும் போது கடந்த கால அரசுகளின் கைகூலிகளும் தென்னிலங்கை
இனவாதிகளும் யாரை காப்பாற்ற செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை திசை திருப்ப முனைகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அர்ப்பணிப்புடன் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளும் குழுவினருக்கு பொதுமக்களும் குடிசார் செயற்பாட்டாளர்களும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழியில் மீண்டும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. தற்போதைய அகழ்வு பணிகளின் போதும் இதற்கு முன்னரும் அசௌகரியமான அசாதாரணமான சூழ்நிலைகளில் பணிகள் இடைவிடாது மேற்கொள்ளப்படுகின்ற விடயம் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அகழ்வு பணிகள் இடம்பெறும் மனித புதைகுழியிலிருந்து கூப்பிடு தூரத்திலேயே மயானத்தின் எரியூட்டும் கொட்டகை உள்ளது. இதனால் சடலங்கள் எரியூட்டப்படும் வேளைகளில் நிலவும் அசாதாரண சூழலின் போதும் பணியாளர்கள் பணிகளை தொய்வின்றியும் பின்னடைவு இல்லாமலும் நிறைவேற்றி வருகின்றனர். இந்த விடயத்துக்கு பல தரப்பினரும் தமது பாராட்டை தெரிவித்துள்ளனர். வலிவடக்கு பலாலி ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் மக்கள் சுதந்திரமாக சென்று வழிபட அனுமதிக்கப்படுவார்கள் என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் 35 வருடங்களுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டு நேற்றைய தினம் மீண்டும் ராணுவத்தால் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு மக்கள் சுதந்திரமாக சென்று வழிபட அனுமதி அளிக்கப்படும் என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். குறித்த ஆலயத்திற்கு சென்று விடுவிப்பதற்கான நடவடிக்கையை எடுத்திருந்ததாகவும் அது நல்லெண்ண சமிக்ஞையாக யாழ்ப்பாண மாவட்ட ராணுவ கட்டளை தளபதியால் எடுக்கப்பட்ட முடிவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விடயம் தொடர்பில் ராணுவத்திடம் கேட்டபோது உத்தியோகபூர்வமாக கொழும்பில் உள்ள ராணுவ தலைமையகத்திலிருந்து எழுத்து மூலம் அனுமதி வரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது எனவும் கூறியுள்ளனர். எவ்வாறாயினும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் எழுத்து மூலமாக ஆவணம் கிடைத்ததும் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்படும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். ஒரே பாலின திருமணங்களை குற்றமற்றதாக்கும் யோசனையொன்று நாடாளுமன்றத்தில் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் கூறியதை நீதியமைச்சர் ஹசன் நாணயக்கார மறுத்துள்ளார். இலங்கையில் 4 நாள் பயணத்தின் முடிவில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டர்க் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். ஒரே பாலின உறவுகளை குற்றமற்றதாக்கும் யோசனையை தாம் வரவேற்பதாகவும் அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை தாம் புரிந்து கொள்வதாகவும் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் தமது நிகழ்ச்சி நிரலுக்குள் எந்தவொரு உறுதிப்படுத்தப்பட்ட காலக்கெடுவும் கொண்ட எந்தவொரு யோசனையும் நாடாளுமன்றில் இல்லை என்று நீதி அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். அனுர அரசாங்கம் அராஜகமாக பல உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். பல உள்ளூராட்சி மன்றங்களில் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் என கூறப்படுபவர்களால் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். காவல்துறையினர் கடமையில் இருக்கும் போதே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை ஆச்சரியம் அளிக்கின்றது எனவும் ஆனால் இவை ஆபத்தானவை எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இவ்வாறான நடவடிக்கை நன்றாக புரிய வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் மக்கள் தேவைக்கு அதிகமான அதிகாரத்தை வழங்கினாலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த வழியிலேனும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜனநாயகத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான போராட்டம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் டெங்கு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. 16 மாவட்டங்களை இலக்காக கொண்டு இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. டெங்கு மற்றும் சிக்குன்குன்யா நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாளை திங்கட்கிழமை முதல் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை டெங்கு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. 16 மாவட்டங்களை இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என சுகாதார பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 27,932 பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த காலப்பகுதியில் 16 டெங்கு நோயாளர்கள் டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்துள்ளனர். யாழ் காரைநகர் கடற்பரப்பில் போதைப் பொருளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் இருந்து படகு மூலம் கடத்தி வரப்பட்ட 250 கிலோ கஞ்சா காரைநகர் பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. 250 கிலோ கஞ்சா கடத்தி வரப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேகத்திற்கிடமான படகை கடற்படையினர் மறைத்து சோதனையிட்ட போதே கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தி வந்த படகில் இருந்த 3 கடற்படையினர் கைது செய்துள்ளதோடு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் சந்தேக நபர்கள் ஊர்காவற்றுறை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகிய இருவரை தவிர வேறு யாரும் பயன்படுத்தவில்லையா எனவும் இந்தியா முழுவதும் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் உள்ளது எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மும்பையில் அதானியின் துறைமுகத்தில் ரூபாய் 20 லட்சம் கோடிக்கு மேல் மதிப்புள்ள போதைப்பொருள் கப்பலில் வந்திருந்தமை அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த கப்பலை திருப்பி அனுப்பினீர்களா எனவும் போதைப்பொருளை என்ன செய்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். போதைப்பொருள் பயன்படுத்திய இருவரை கைது செய்தீர்கள் என்றால் விற்றவன் எங்கே எனவும் வினாவியுள்ளார். காட்டுக்குள் சந்தன கடத்தல் வீரப்பன், யானை தந்தம் கடத்தல்காரர்கள் என்று கூறுவீர்கள். அப்படியாயின் விற்றவன் காட்டுக்குள் இருந்தான், வாங்கினவன் எங்கு இருந்தான், அவர்களில் எத்தனை பேரை கைது செய்தீர்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள். ஸ்ரீகாந்திற்கு போதைப்பொருள் விற்றவர் அதிமுக நிர்வாகி என்பதால் இது திருப்பப்படுகின்றது. அப்போ திமுகவிற்கும் போதைப்பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா எனவும் சீமான் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் விற்பனையை முற்றாக ஒழிக்க வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி மண்ணை பரிசோதிக்க நடவடிக்கை, நிதி ஒதுக்கீட்டில் இழுத்தடிப்பு. பேரினவாதிகளுக்கு பேரடியாகும் டன்கன் செம்மணி விஜயம், தமிழர் பிரச்சனைகளுக்கு கிடைக்கப் போகும் திருப்புமுனை. பலானியில் விடுவிக்கப்பட்ட ஆலயத்திற்கு தடை விதித்த ராணுவம், கொழும்பிலிருந்து அனுமதி வேண்டும் என்கிறார் இளங்குமரன். தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களின் ஆபத்தான செயல்கள், வெளியாகும் ஆதாரங்கள். கைதாகியுள்ள ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா அப்பாவிகள், அதிமுகவை சாடும் சீமான். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.